வாங்க அமிகுருமி பழகலாம். நம்ம டக்கோட ஹெட்டு, டக்கோட பாடி ரெண்டுமே இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து டக்கோட 2 ஃபெதர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு பீக், இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபெதர்ஸ் வந்து நம்ம அதே யான் அண்ட் ஹூக்கில் தான் செய்ய போகிறோம். பீக்குக்கு மட்டும் நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்க க்ரோஷே பண்ணி பார்க்கலாம். அடுத்து டக்கோட பீக் செய்ய போகிறோம். அதுக்கு ஆரஞ்சு நூல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ப்ரௌன் தான் இருக்குது, பரவாயில்ல. முதல்ல ஒரு செயின் 10 போட்டுக்கோங்க. 10 செயின் போட்டுட்டு உங்கள் டக்கோட ஹெட்டில் வச்சு பாருங்கள் சரியாக இருக்குமான்ட்டு. எனக்கு இதுவே போதும். இப்போது செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ மேலே இந்த பக்கம் ஒரு 9 சிங்கிள் க்ரோஷே போடணும். இந்த எண்டு வரைக்கும் போட்டே போனோன்னா மொத்தம் 9 சிங்கிள் க்ரோஷே இருக்கணும். 9 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இப்போ இந்த செயின் இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு அதே இடத்துலேருந்து இந்த இடத்துல 9th செயின் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதே இடத்துலையே ஹூக் இன்சர்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஆப்போசிட் சைட்லேயும் 9 சிங்கிள் க்ரோஷே போடணும். அந்த இடத்துலையே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் till the end வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போடணும். 2 3 4 5 6 7 8 9 போட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கம் சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இது வந்து அந்த டர்னிங் செயின் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ மொதல் சிங்கிள் க்ரோஷே எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல போய் நம்ம அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ரவுண்டும் சுற்றி 18 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இதே மாதிரி ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 போட்டுட்டோன்னா பீக் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். தோ 3 rows ஆஃப் 18 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஆக்சுவலி இது வந்து ராங் சைட், இப்படி திருப்பி விட்டுக்கோங்க, இதுதான் கரெக்ட் சைட். அப்புறமா முடிச்சு போட்டுடலாம். இதுலேயும் ஒரு லாங் டெயில் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நூல் வேணும். நீளமாக நூல் விட்டு வெட்டிக்கலாம். அடுத்து விங்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். விங்ஸ் செய்கிறதுக்கு எப்பயும் போல் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த மேஜிக் சர்க்கிளில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். மேஜிக் சர்க்கிளில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டேன். ஆனால் விங்குக்கு வந்து என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் திருப்பிக்கோங்க. அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு போனோம். இப்போ இந்த 2வது ரோவில் வந்து ஒரு செயின் போட்டு வரிசையாக இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். அடுத்து இப்போ 3வது ரவுண்ட் போட்டுடலாம். ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி
ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு மாற்றி மாற்றி ஃபுல்லாக இந்த ரவுண்ட் முடிகிற வரைக்கும் போட்டுடலாம். அவ்வளோதான், கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். அதில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம முடிச்சு போட்டுடலாம். இதோட நம்மளோட விங் முடிஞ்சிருச்சு. இதுலேயும் ஒரு லாங் டெயில் விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து டக்கில் வந்து அதை தைக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு விங்கும் செய்யணும். அவ்வளோதான், இப்போ டக்கோட எல்லா பார்ட்ஸுமே செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.